அதாவது அந்த இடத்துல நீ அப்பாவே எதுன்னா எனக்கு தெரியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்பா அவங்க அப்பாவை மென்ஷன் பண்ணுங்கல்ல, அந்த இடத்துல லைட்டா கால் நோத்துனா கரெக்டா நீங்க ஜாஸ்தியா சார் எது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்தோட அந்த மாஸ்டர்ல வந்து என்ன பண்ணலாம் சாரி நான் சொல்லிட்டேன். ஆமா சாரி சொல்லு. இப்போ வந்து நீங்க அந்த இது இருக்குல்ல நாள ஆக்சிடென்ட் ஆச்சு நம்ம அப்பா உயிர் போச்சுனா அந்த இடத்துல அது வந்து போயிட்டு வெச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்படியாச்சும் சார் எக்ஸாக்ட் இருப்பாங்க. அது போயிட்டாங்க. நான் வைக்க பண்ணிறேன். இல்ல அது நம்ம எடுத்தோம். இன்னொரு இன்டர்நெட். ஆமா ஒரு இன்டர்நெட். ஓகேவா? அதான் நீங்க நான் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னாலதான் உங்க அப்பா என்னாலதான் நீ உங்க அப்பா அந்த இடத்துல ಕಲ್ಲ ಕಿಲೋಡಿದೆ ಅಪ್ಪ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನಿಂದಲ್ಲಿ ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನಿಂದಲೇ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಹಡ್ಕೊಂಡೆ ಅಂತ ಅವಾಗ ಲೈಟಾಗಿ ಕಾಲು ಹಿಂದೆ ಸರಿ ಸರ ಇದು ಲೆಕ್ಕ ಇದು ಜೋರ್ ನಾನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಕದ್ದು ಹಂಗೆ ಹೇಳ್ಕೊ ಸರಿನಾ ಕತ್ತಿಗೆ ಅಷ್ಟೇ ಹಂಗ್ ಬರ್ಬೇಕು ಸರಿನಾ ಅವ್ರು ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ನೀವು ಫೋರ್ಸ್ ಆಗಿ ಹಿಂಗೆ ಅದೇ ಜೋರಾಗಿ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಡ ಮಾಡೋ ಒಂದ್ಸಲ 1 2 ಅಷ್ಟೇ ಸೊ ಬಂದೋಣ ಫಸ್ಟ್ ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய கெட்டிமலம் சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல மீனா தியா பாப்பா கிட்ட வெற்றி அப்பா தான் உன்னோட அப்பாவை கொண்டதுன்னு சொல்லிட்டு போனதை தொடர்ந்து இதனால ஒரு மாதிரியான தியா பாப்பா வெற்றி அப்பாக்காக வெயிட் பண்ணி வெற்றி வேலைக்கு போயிட்டு வந்ததும் ஓடி போய் என்னோட அப்பாவை நீங்க தான் கொனீங்களான்னு கேட்டதும் வெற்றி ஷாக் ஆகி போய் முழிக்க அப்புறம் இதை யாரும் உங்ககிட்ட சொன்னதுன்னு வெற்றி கேட்க அதுக்கு தியா பாப்பா மீனா ஆண்டி தான்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு செம டென்ஷனான வெற்றி துளசி தடுத்தும் ஹாலுக்கு வந்து மீனா கூப்பிட்டு மீனா கிட்ட ஏன் இப்படி குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னு கேட்டு கண்டபடி கத்த இதுல சத்தம் கேட்டு குடும்பத்துல உள்ள மத்த எல்லாரும் ஹால்ல கூடி என்னன்னு கேட்க வெற்றியும் விஷயத்த சொன்னதும் வெற்றியோட அம்மா ஏன் இப்படி பண்ணன்னு மீனாவை கண்டிச்சிருந்தாங்க. அது தொடர்ந்து இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் விஷயத்துல மூக்க நுழைச்சிங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்லி வெற்றி மீனாக்கு வார்னிங் கொடுத்துட்டு மனசு தாங்க முடியாம கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து தியா பாப்பா கிட்ட நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி உங்க அப்பாவை கொன்னுன்னு உண்மையை சொல்லி காலை பிடிச்சு வருத்தப்பட்டு பேசி மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி அழுதிருந்தாரு. இதை பார்த்துட்டு தியா பாப்பாவும் வெற்றிக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த சீன் மேக்கிங் இப்ப எடுக்கப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை வெற்றியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் ஸ்ரீகுமார் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. வெற்றி அப்பா மேல தப்பு இல்லைன்னு தெரியும். வெற்றி பண்ணி நினைச்சே பண்ணு தெரியும். அவ்வளோதிங்கப்பா என் வெற்றி அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். ஓகேவா? என் அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ பண்ணாங்க. என் ஸ்ரீகாந்தப்பா என் கூட இருந்தது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் ஸ்ரீகாந்தப்பா என்னை எப்படியெல்லாம் பார்த்துருப்பாரோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் எனக்கு வேணும்னு பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் உண்மையோடு பார்க்கணும் எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் அப்படின்னா அது ஆக்சுவலாக அது வந்து சேர்த்து ஓகேவா? அது மீதி எல்லாமே சரி நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேடத்திட்ட கேட்டு மேடம் வந்து உட்கார்றது நம்ம காப்பாற்றலாம். இப்போ அது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து சைஸ்ல எப்படி போகணும் சார்? ஒரு சேஃப்டிக்கு ஒரு லென்த் போகணும் சார். ஒரு லென்த் போயிட்டு லென்த் போனால் ஒரு கூட கஷ்டம் அது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திருப்பி பண்ணிக்கலாம். அது பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு பிக்கப் பண்ண சொல்லுவாங்க. பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்லோ மட்டும் ನೀನೇ ಮಾತಾಡೋದು ಸರಿನಾ? ನೀನೇ ಮಾಡಬೇಕು. ಈಗ ಅವ್ರು ಅಳ್ತಿರ್ತಾರೆ ಸರಿನಾ? ಅವರು ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಅಳ್ತಿರ್ತಾರೆ. ನೀವೆಲ್ಲ ಎದ್ದು ಬಂದು ಅವ್ರು ಹೇಳ್ತಿರ್ತಾರ ಎದ್ದು ಬಂದು ಕೈ ಹಿಡಿದು ಕೆಳಕ್ಕೋ உட்கார்ந்துட்டு அது கை எடுத்து ಸರಿ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ನೀವು ಕೈ ನೋಡು. அதாவது என் வெற்றி அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். ಕಣ್ಣು ಒಡಿಸ್ತಾ ಅಳದಿಂದ ಕಣ್ಣು என் வெற்றி அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்.
இப்போ பரவாயில்ல சார், இப்போ அதான் சார் இதே இப்போ சொல்றதே ஆமாம் அதே பெட்டர் ஆ, இப்போ அதான் விளக்கு. என்ன இப்போ, ஆ. ஆனா எனக்கு ஸ்ரீகாந்த்